வணக்கம் நண்பர்களே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ்னுடைய ஸ்டிச் வந்து ஒரு பார்ட்டை வந்து பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ்னுடைய ஃப்ரண்ட் பார்ட்னுடைய கப் ஷேப்பு, ஃப்ரண்ட் பட்டி இது எல்லாத்தையும் வந்து எப்படி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, இந்த வீடியோவில் ஹூக் பட்டி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த பீஸ் வந்து 2.5 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? அது அளவுக்கு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே இதை வந்து 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம். 2 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கோம். வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இடைவெளி அதாவது தையல் 1/4 இன்ச்சு கேப்பு, அந்த கிளாத்தினுடைய அளவு பார்த்திங்கன்னா 2 இன்ச் அளவுக்கு நம்ம வெட்டி எடுத்திருக்கோம். அதை வந்து 2ஆக மடிச்சுட்டு அதை வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பிக்கணும். திருப்பிட்டு மேலே ஒரு தையல் ஓரமாக வந்து கார்னர்லேயே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 1/4 இன்ச்சு கிட்டத்தட்ட 1/2 இன்ச் 2 இன்ச்சில் வந்து 1/2 இன்ச் போச்சுன்னா 1.5 இன்ச்சு, 2 மடிப்பாக இருக்கும்போது 3/4 இன்ச் அளவுக்கு நமக்கு அந்த அகலம் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து கால்குலேஷன். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த கார்னரை வந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து அப்படியே வந்து உள்வாங்கி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம போட்டோம் பாருங்கள் திருப்பி, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு திருப்பி மேல் தையல் போட்டோம். அந்த தையல் வந்து உள்பக்கம் மடிஞ்சு வர மாதிரி திருப்பி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கார்னரை எட்ஜை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த ஹூக் பட்டியை வந்து நேராக பிடிச்சிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. கார்னர் பகுதியில் வந்து சின்னதாக ஒரு ரஃப் அடித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாமல் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு ரஃப் கொடுத்துட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நாம் நார்மலாக வந்து தையல் போடும்போது ஹூக் பட்டியினுடைய லென்த் வந்து மாறாது. கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தையல் அடிக்கும்போது கொஞ்சம் லென்த் அதிகமாக வரலாம், கொஞ்சம் லூஸ் விட்டு அடிக்கும்போது கொஞ்சம் குறையலாம். சரிங்களா? அது வந்து காமனாக வர வேண்டியது. நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி அடிக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ ஹூக்கு கட்டுற சைடு வந்து அடிச்சிட்டோம். அடுத்ததாக வந்து ஹூக் மாட்டுற சைடு. இந்த லென்த் மாறுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. கிராஸ் பட்டியினுடைய அளவும் கீழே பண்ணியிருக்கோம் பாருங்கள் பட்டி ஜாயிண்ட்டு, அதனுடைய அளவும் வந்து கரெக்டாக நாம் கொடுக்கணும். சரிங்களா? கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணாலையும் இந்த லென்த்தினுடைய அளவு மாறுபடும். அதை ஃபஸ்ட்டு நாம் கவனிக்கணும். சரிங்களா? ஓகே, அந்த சைடு வந்து மேல் பக்கம் அடித்து உள்பக்கம் திருப்பணும். இப்போது இந்த ஹூக்கு மாட்டுற சைடு வந்து உள்பக்கம் வச்சு அடிச்சுக்கோங்க. அதாவது ஸ்டிச்சஸை வந்து உள்பக்க கிளாத்தில் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கம் திருப்பி மடித்து தையல் போட்டுக்கோங்க. ஓகே, இதுவும் வந்து அதே மாதிரி தான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஜாயின் போட்டிருக்கேன். ஜாயின் போட்டுட்டு இதை வந்து அப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அதை லைட்டாக கீறி விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மேல் பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஹூக் மாட்டுறதுக்கான அந்த கேப் விட்டு நம்ம தையல் போட போகிறோம். ஓகே, இதையும் வந்து இந்த மாதிரி கார்னர் பகுதியை வந்து உள்வாங்கி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 3/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் 2ஆவதாக மடிக்கிற மடிப்பு, அந்த மடிப்பு உட்கார்ற இடம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாம் ஒரு தையல் போட்டு திருப்பியிருக்கோம் பாருங்கள், அந்த தையலுக்கு மேலே உட்கார்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இதுலேயும் வந்து நம்ம கீழே கார்னரை வந்து தையல் போட்டு திருப்பிக்கோங்க. இந்த கார்னரில் ஊசியை இறக்கி நிறுத்தி அதுக்கப்புறம் திருப்பினீங்கன்னா நமக்கு கொஞ்சம் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போது இந்த கார்னரில் கரெக்டாக கொண்டு போய் நிறுத்திட்டு வி ஷேப்பில் வந்து வளைச்சிக்கோங்க. இப்போ இதே மாதிரி வந்து 5 ஷேப் நம்ம திருப்பணும். 5 ஹூக்ஸ் வைக்கிறோன்னா 5 ஷேப் திருப்பிக்கோங்க. இல்லை 6 ஹூக்ஸ் வைக்கிறோன்னா 6 இடத்துல வந்து அந்த மாதிரி திருப்பிக்கோங்க. சரிங்களா? அதாவது லென்த் அதிகமாக இருக்கும்போது நம்ம 6 ஹூக் வைக்கலாம். இதுக்கு வந்து 5 போதுமானது. கீழே எட்ஜில் அதாவது கார்னர் பகுதியில் ஒரு ஹூக் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பட்டியினுடைய சென்டர் பாயிண்டில், அதாவது பட்டியிலிருந்து ஒரு 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச் அளவுக்கு கீழே வர மாதிரி, அது கிராஸ் பட்டியும் கீழே நம்ம அட்டாச் பண்ணியிருக்கிற பட்டியும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் கீழே வர மாதிரி ஒரு ஹூக் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஜாயிண்ட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வர மாதிரி ஒரு ஹூக் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கஃப் டாட் இருக்குது பாருங்கள், இந்த கஃப் டாட்னுடைய சென்டர் டாட், அது ஃப்ரண்ட் சைடு ஹூக் பட்டி சைடில் ஒரு டாட் ஒன்று வருது பாருங்கள், அதுக்கு மேலே வர மாதிரி ஒரு ஹூக் ஹோல்ஸை வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்னரில் வந்து மறுபடியும் வந்து ஒரு ஹூக் வர மாதிரி வச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸில் வந்து
நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? அதனால தான் வந்து இந்த சின்ன சின்ன விஷயத்த கூட நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால தான் ஏற்கனவே நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ப்ளவுஸ்னுடைய ஸ்டிச்சிங்கை வந்து ஒரு 4 பார்ட்டாக வந்து பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம சரியாக செய்யணுங்கிறதுக்காக தான் அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு 4 பார்ட்டாக வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை வந்து பிரித்து கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த ஒரு ஹூக் சீம் வந்து அடித்து வெளியே எடுத்துக்கலாம். லாஸ்ட் கார்னரில் வந்து வெளியே எடுக்கும்போது ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கேப் இருக்கணும். மேல் பக்கம் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப் இருக்கிற மாதிரி விட்டு அந்த வி ஷேப்பை திருப்பி வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இப்படியே எடுக்க போகிறதில்ல, திருப்பி அந்த 1/4 இன்ச்லேயும் தையல் போட்டு தான் வெளியே எடுக்கிறோம். சரிங்களா? அந்த 1/4 இன்ச் கேப் வந்து நம்ம கழுத்து திருப்புறத்துக்கு தையல் போட்டு நம்ம மடித்தோம்னா அந்த 1/4 இன்ச் கேப் வந்து ஃபில் ஆகிக்கும். சரிங்களா? ஓகே. இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஏற்கனவே பார்த்தோம், பட்டி ஜாயிண்ட்லேயோ இல்லது கிராஸ் பட்டிலேயோ வந்து அளவு மாற்றி வெட்டினால் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ இதுலேயும் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹூக் கட்டுற சைடு பட்டியை வந்து நல்லா இழுத்து பிடிச்சி டைட்டாக வந்து தையல் போட்டு திருப்பி அடிச்சிட்டிங்க அப்படின்னா, இந்த ஹூக் பட்டியை வந்து லூஸ் விட்டு அடிக்கிறீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் வித்தியாசம் வரும். சரிங்களா? அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிளாத்தை வந்து ஒரே ஸ்டைலில் வந்து பிடிச்சிக்கோங்க. ஒரு பட்டியை இழுத்து பிடிச்சி அடிக்கிறது, ஒரு பட்டியை லூஸ் விட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி பண்ணிங்கனாலையும் கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். அதனால் 2யும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இல்லை சப்போஸ் மிஸ்டேக் வந்துருச்சு, ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து மிஸ்டேக் வந்துருச்சு, ஒரு பட்டி லென்த்தாகவும் ஒரு பட்டி கம்மியாகவும் வருது, ஆனால் கட்டிங்கில் மிஸ்டேக் பண்ணல, தைக்கும்போது ஏதோ இழுத்து பிடிச்சி அடிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ அளவாக மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அது எந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து லைட்டாக தட்டி விட்டு சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கழுத்து திருப்ப பாருங்கள். சரிங்களா? இப்போ ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் சைடு ஜாயின் பண்ணும்போதும் ஒரு சில விஷயங்களை வந்து கவனிக்கணும். ஹார்ம்ஹோல் ரவுண்ட் வந்து பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். அதே மாதிரி கீழ்ப்பக்கமும் வந்து ஹைட் வந்து கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த ஃப்ரண்ட் சைடு ஹூக் பட்டி சைடில் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வர மாதிரி ப்ளவுஸும் இருக்கும். சரிங்களா? மற்றது சைடு ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள், அந்த சைடில் வந்து கரெக்டாக செட் ஆகணும். ஃப்ரண்ட்டில் அந்த ஹூக் பட்டி இருக்கிற சைடில் வந்து கொஞ்சம் மேலே ஏறியும் வரும். ஒரு சில ப்ளவுஸில் வந்து மேலே ஏறி வரும். அது பிரச்சனை கிடையாது. சைடில் ஹார்ம்ஹோல் ரவுண்ட் வந்து கரெக்டாக செட் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி கீழே சைடு ஜாயின் பண்ணுற பாருங்கள், அந்த சைடில் வந்து ஹைட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மேல் பக்கம் வந்து 2 தையல் வந்து நான் போட்டிருக்கேன். சைடில் வந்து அந்த பிசுறு தட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஜிக்ஜாக் மாதிரி வளைச்சி தையல் போட்டு விட்டுறேன். சரிங்களா? ஓகே. இதுதான் வந்து ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் வந்து நமக்கு ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங்கை வந்து கொடுக்கக்கூடியது. ஓகே. அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஓகே. இந்த ஹைட் மெஷர்மெண்ட்ஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. 2 சைட்லேயுமே வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக வந்து நீங்கள் செட் பண்ணுங்கள். இப்போ இந்த பீஸை நீங்கள் போடும்போது மேலே ஷோல்டரில் கரெக்டாக நீங்கள் வச்சு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆம்கூல் சைடில் வந்து கரெக்டாக அந்த ரவுண்டு வந்து செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பாருங்கள். அதே மாதிரி சைடு ஹைட் வந்து கரெக்டாக செட் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது 2யும் வந்து கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஸ்லீவ் அட்டாச்சிங்கில் வந்து எந்த ரிஸ்க்கும் இருக்காது. நம்ம வேறு எந்த இதுவும் வந்து கரெக்ஷனும் வந்து நம்ம பண்ண தேவையில்லை. அப்படியே வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. இது ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்து நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் அடுத்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். என்னடா இது ஒரே ஒரு ப்ளவுஸ் தைக்கிறத இந்த மாதிரி பார்ட்டாக பிரித்து தனித்தனியாக கொடுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம். ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒரு 4 பார்ட்டாக அதிகபட்சம் 4 பார்ட்டுக்குள்ளே முடிச்சிட்றேன். இப்போ 2 பார்ட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு பார்ட் அல்லது 2 பார்ட்டுக்குள்ளே வீடியோவை நான் முடிச்சிடுவேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.